ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பந்தலூரில் தான் நமக்கு வந்துட்டு ஒர்க்கு. அந்த மண்டபம் புது மண்டபன்றதுனால முன்னாடியே பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஒர்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பாதி கிட்டக்க நெருக்கிட்டாங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு ஈவெண்ட் நமக்கு வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால் பேசிட்டு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. வாசல் ஒர்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரிசப்ஷன் கேர்ள்ஸுக்கு உண்டான அந்த பேக்ரவுண்டு. இது புல்லட் லைட்டுன்ற வாசி லைட் எஃபெக்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புல்லட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். மண்டபம் புது மண்டபங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு இதோட ஒர்க்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நம்ம செய்கிற ஒர்க்கை வந்துட்டு சூப்பராக இந்த மண்டபம் வந்துட்டு எடுத்து காமிச்சிது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஹைட்டை ஏற்றணும்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு ஈவினிங்கே நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் இன்னொரு பையனை வந்துட்டு குடோனுக்கு வந்துட்டு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு 2 பாக்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டு 2 வீலர்லேயே வந்துட்டோம். ஏன்னா மெட்டீரியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிலேருந்து உள்ளார வரக்குள்ளார வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டாங்க. அதனால் இந்த பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடுச்சு. ஸ்டேஜ் ஒர்க்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு முன்னாடியே வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 12 o'clockலாம் முடிச்சிட்டோம். ரொம்ப ஸ்பீடாக தான் வந்துட்டு இந்த தடவை ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் வந்துட்டு நல்ல மூவிங்கில் இருக்குங்க. நான் இந்த செட்டிங் வந்துட்டு நான் ரெடி பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 தடவைக்கு மேலே இந்த செட்டிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு சூப்பராக நிறையா பேர் லைக் பண்ணேன் இந்த டிசைனு. சரி, காமனாக வந்துட்டு ஒரு 30 டிசைன் கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது, இது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேறு யார்ட்டையும் இந்த டிசைன் கிடையாது. எல்லாம் ஃபைபரில் வச்சுருப்பாங்க. நம்ம மட்டும்தான் ஃப்ளவர்லேயே ரெடி பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லேயே. இது எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தெரிவிச்சிருங்க. நம்ம வீடியோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு என்னுடைய சேனல் வந்துட்டு ரீச் ஆகும். இப்போ நம்மளுடைய ஃபினிஷிங்காக ஒரு ஒர்க்கை முடிச்சாச்சு. ஸ்டேஜ் ஒர்க் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். லைவாக பார்க்கக்குள்ளார இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. லைட்டிங் ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாசலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்டபம் வந்துட்டு புது மண்டபன்றதுனால பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மண்டபத்தில் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்டபத்தை சுற்றி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். சுற்றிலுமே பார்த்திங்கன்னா மண்டபத்தை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி போகிற ஒரு பெரிய டெம்போ போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இடம் விட்டுருப்பாங்க. நம்மளுடைய ஃபேவரட் எப்போயுமே விநாயகர். அந்த விநாயகர் வந்துட்டு சிலையை வச்சாச்சு. வெல்கம் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணி அந்த டேபிள்லாம் ரெடி பண்ணியாச்சு. மண்டபம் வாசல்லே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று விநாயகர் கோவில் ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.